Hi, my dear students. Good morning to all. This is Kritika. I am handling 10th standard maths. I hope you and your family members are safe at home. Before entering into the session, I just want to share the motivational quotes. If you light a lamp for somebody, it will also brighten your path. Example 2.5. Find the greatest number that will divide 445 and 572, leaving reminders 4 and 5 respectively. Here we want to find the greatest number. Greatest number means that is GCD or HCF. Here divided the numbers that is 445 and 572. Here leaving reminders 4 and 5. That means இங்கே வந்து நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, HCF தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்குன்னு ரெண்டு நம்பர் டிவைட் பண்ணியிருக்காங்க, அதாவது டிவைசர்ன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அங்கே பிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நமக்கான நம்பர் என்ன அப்படிங்கும் போது இந்த ரிமைண்டர் 4 and 5 அதை நம்மளால் சப்ராக்ட் பண்ணிட்டோம், இந்த நம்பரோட சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு நம்பர் கிடைக்கும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எதை நம்மளால், அதாவது எந்த நம்பர்னு நமக்கே தெரியாத போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிமைண்டரை சப்ராக்ட் பண்ணி நமக்கான நம்பர் எதுன்றதை வச்சு அதுலேருந்து தான் நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see. Reminders are 4 and 5. The required number, we want to find the required number from the divide numbers. That is what? 445 and 572. 445 க்கு reminder is 4. Then 572 reminder is 5. So first of all we have to subtract the first one, that is 445 minus 4. That means if you subtract means you get what? 441. Then likewise same. Here 572 minus 5. So if you subtract means you get 567. Here we want to find the HCF for these two numbers. That is what? 441 and 567. Here சப்போஸ் உங்களுக்கு வந்து நார்மலாக ஏதோ ஒரு டிவிஷன் கொடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு அல்காரிதம் நமக்கு கண்டிப்பாக இங்கே யூக்ளிட் லெம்மா யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், அந்த அல்காரிதம் ஃபார்முலா இஸ் A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. ஹியர் which is greater one. எது இதில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கும் போதே நீங்கள் வந்து எது A எது B we have to consider. அந்த ஏங்கிறது தான் கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கணும், B அதை விட சின்னதாக இருக்கணும். ஸோ அப்போ எது இதில் கிரேட்டஸ்ட் நம்பர்? A ஈக்குவல் டு 567, B ஈக்குவல் டு 441. ஸோ தட் மீன்ஸ் ஹியர் நம்ம நார்மல் டிவிஷன் நமக்கு தெரியும். So that means 567 as A equal to 441. We want to find the quotient and remainder. So if you multiple with 441 into 2 means if we get what? 882. Here is what? 567, that is less than. So that means we have to use the number 1. So 441 into 1. இப்போ நீங்கள் 441 into 1 போட்டிங்க அப்படின்னா we want to know the remainder. So that means what you have to do? 567 minus 441. If you subtract means you get what? 126. So it is equal to 0? No. So that means what you have to do? Next step. What is that? Algorithm is step by step procedure. First step is we didn't get the remainder 0. So second step is what? Here B is 441. அது இப்போ என்னவா மாறிடுச்சு? ஏவா மாறிடுச்சு. So that means A equal to 441. B as remainder. What you get the remainder? 126. So அது உங்களுக்கு B ஆயிடுச்சு. So that means 441 equal to 126. இப்போ நம்ம எதோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதுன்றது தெரியணும். ஸோ இந்த நம்பர், இந்த டேபிள்ஸ்லாம் நமக்கு தெரியாது, அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 126 நம்ம டிவைசராகவும் 441 டிவைடண்ட்டாகவும் எடுத்து பண்ணும்போது இங்கே நம்ம 3 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 378 கிடைக்குது. இதே 4 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குது? கூடுதலாகுது, அதாவது 441 விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எத்தனை டைம்ஸ் எடுத்துக்கிறோம்? 3 டைம்ஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 63 கிடைக்கிது. ஸோ அப்போ நம்ம எழுதியிருக்கிறது என்னது? 441 equal to 126 into quotient is 3.
ஸோ இன்ட்டு 3 ப்ளஸ் 63. ஸோ இங்கேயும் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் 0 ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட்? Then again B as consider as A, then remainder as B. So A equal to 126, then B equal to 63. So that means what you have to do? 126 equal to, we know that 63 ones are 63, 63 twos are 126, or otherwise using the division. So we get the remainder is what? 0. Here we want to find the greatest number. That means what? HCF. Greatest number you can, நீங்கள் greatest numberனு எழுதினாலும் சரி, GCDனு எழுதினாலும் சரி, HCFனு எழுதினாலும் சரி, மூணுமே கரெக்ட் தான். ஸோ ஹியர் ஐ ஹவ் யூஸ்ட் HCF equal to 63. So the required greatest number is 63. See the next example, that is 2.6. Find the HCF of 396, 504, 636. So here we have to find the HCF for 3 numbers. எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? 2 numbers அப்படிங்கும்போது நம்மளால் என்ன பண்ணணும்? greatest number எது, smallest numberன்னு எடுத்து ABன்றதை கன்சிடர் பண்ணோம். இங்கே நமக்கு 3 numbers they given. What are they? 396, 504, another one is 636. For that, இப்போ suppose 3 number கொடுத்துருக்காங்க அப்படின்னா given dataல we have to take any 2 numbers. Your wish. ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர் எடுத்துக்கலாம், இல்லை செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் எடுத்துக்கலாம். your wish, what you have decide, your wish. ஸோ எந்த நம்பரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஃபஸ்ட்டு நான் HCF கண்டுபிடிக்கிறேன். வர்ற ரெக்வயர்ட் ரிமைண்டரையும் தென் தேர்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கான HCF கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு ஆன்சர் ஃபார் 3 நம்பர்ஸுக்கு HCF கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்தர் சேம் ப்ரொசீஜர் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பை யூஸிங் த டிவிஷன் வி சால்வ் தட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் HCF ஆஃப் 396 and 504. ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். யூக்ளிட் லெமா இஸ் A equal to BQ plus R. ஸோ விச் ஒன் இஸ் கிரேட்டர்? 504 இஸ் கிரேட்டர். 396 வந்து அதை விட சின்னதாக இருக்குது. ஸோ A is 504, B is 396. ஸோ லெமா படி A equal to 504 equal to Bங்கிறது 396. சப்போஸ் 2 times மல்டிபிள் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஹையஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்? into 1. ஸோ இப்போ நமக்கு we want to know the remainder. So just you have to subtract. We get the remainder is what? 108. That is equal to 0? No. So 108 is not equal to 0. Now let us consider as A 396, B is 108. So 396 equal to 108. இப்போ இங்கே நம்மளால் கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அப்படின்னா 108 2ங்கும் போது நமக்கு 200 சம்திங் தான் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே 396ன்றதுனால அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்போ 3 டைம்ஸ் போடும்போது நமக்கு 324 கிடைக்குது. இப்போ 4 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ கிடைக்கும்? 400 சம்திங் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அதை சூஸ் பண்ண முடியாது. 3 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணி போடும்போது ரிமைண்டர் வி கெட் 72. இங்கேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 108 விட அது சின்னதாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அதை விட பெருசாக இருந்தால் அடுத்த ஸ்டெப்பும் நம்ம போட்டு காட்டணும். ஸோ அப்போ 108 into 3 plus 72. So 72 is not equal to 0. Again the same step. A equal to 108, B equal to 72. So இப்போ 108 equal to 72 ஓட 2 times multiple பண்ணோம் அப்படின்னா 144 வரும். ஸோ நமக்கு அது பாசிபிள் இல்லை. ஸோ into 1. So we want to know the remainder. Just subtract it. So we get what? 36. So 108 equal to 72 into 1 plus 36. Here also we didn't get the 0 remainder. So 36 not equal to 0. Then A equal to 72, B equal to 36. So 72 equal to 36 into 2. If you multiple with 36 into 2, we get what? 72. So the remainder is what? 0. Here we get the HCF of 396 and 504 is 36. நம்பர் 2 நம்பருக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். Now we want to find the next number. இங்கே நமக்கு என்ன HCF 36க்கும் then third number what we get, that is 636. So அந்த ரெண்டுக்கும் algorithm, அதாவது using the algorithm we want to find the HCF. Then
A equal to 636, B equal to 36. So A equal to 636 equal to 36. Here we want to find the division. So here itself I have do, again I have do this, because here we have to get the number, that is what 636 divided by 36. 136 is 36. 2 times பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 72. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 63 ஃபஸ்ட்டு 2 digit தான் பார்க்குறோம். ஸோ 136 is 36. ஸோ அப்போ ரிமைண்டர் இஸ் 27. தென் 6 கீழே கொண்டு வரோம், 6 கீழே கொண்டு வரோம். ஸோ வி வாண்ட் டு மல்டிபிள். ஸோ 6 times பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது 216. 7 times பண்ணும்போது 252. 8 times பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூடுதலாக தான் வரும். ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ 7 times பண்ணும்போது 252. ஸோ ரிமைண்டர் இஸ் வாட் 24. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இதோட இது எப்படி இருக்குன்னு நம்மளால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்ற பாசிபிள் இருந்துச்சு. 36 விட இது கிரேட்டராக இருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 7ங்கிற இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 24ங்கிறது இதை விட எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம போட மாட்டோம் யூக்ளிட் லெமாக்கு. ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நமக்கு ரிமைண்டர் இஸ் 24. ஸோ 36 into 17 plus 24. So 24 is not equal to 0. Again do the step. A equal to 36, B equal to 24. So 36 equal to 24 into 1. Because 2 times பண்ணீங்க அப்படின்னா 48 கிடைக்கும். So here we want to the remainder, that is 12. So 12 not equal to 0. Again same procedure. A equal to 24, B equal to 12. So 24 equal to 12 twos are 24, we know that. So remainder is 0. So அப்போ HCF எவ்வளோ கிடைக்குது 636 and 36 for HCF is 12. இந்த 12 தான் for 3 numbers also HCF. இந்த 3 நம்பருக்கும் HCF எது தான் 12 தான். So the required answer is HCF of 396, 504, 636 is 12. Exercise 2.1, fifth question. Prove that square of any integer leaves the remainder 0 or 1 when divided by 4. Here square means what? That is degree, that is power 2 of any integer. That means what? X squared, 2 squared, like that. ஸ்கொயரில் நம்ம பண்ண போகிறோம். அங்கே ஸ்கொயர் பண்ணும்போது லீவ்ஸ் த ரிமைண்டர், அங்கே நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் எய்தர் 0 ஆர் 1. எப்போ அந்த 0 ஆர் 1 கிடைக்கும் அப்படின்னா when divided by 4. ஒரு நம்பரை 4ஆல் நமக்கு டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் நமக்கு ரிமைண்டர் என்னவாக இருக்கணும், எய்தர் 0 ஆர் 1. ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி b equal to 4. we know that 0 less than or equal to r less than b. Euclid lemma படி நமக்கு அது தெரியும். So in place of b we have to substitute 4. So 0 less than or equal to r less than 4. That means what? We want to find the r. So less than or equal to ன்னு சொல்லிட்டாங்க. So we consider as 0. So r equal to 0, 1, 2, 3. 4 கன்சிடர் பண்ண முடியுமா, முடியாது. பிகாஸ் இங்கே நமக்கு ஈக்குவல்ன்ற அந்த சைன் இல்லாதனால 4 நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ ஆரோட வேல்யூ 0, 1, 2, 3. ஸோ பை யூஸிங் த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் a equal to bq plus r. ஸோ ஹியர் b equal to 4. So that means here change into a equal to 4q plus r. நமக்கு ஆரோட வேல்யூவும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் தட் 0, 1, 2, 3. இங்கே கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். எப்படி அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர், அந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது டிவைட் ஆகுதா ஆகலையா, அதாவது எதால் டிவைட் ஆகுதான்னு 4ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்மளோட அசம்ஷனில் போடுறோம். அதே இதை வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு ப்ரூவ் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு r equal to 0ன்னு எடுக்கிறோம். r equal to 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா in place of r we have to substitute 0. So that means a யோட வேல்யூ 4q. அங்கே கண்டிஷனே என்னது, ஸ்கொயரிங்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே இன்டீஜராக கிடச்சிருக்கிறது வெறும் 4q. ஸோ அப்போ 4qவை சப்ஸ்டியூட் பண்ண ஸ்கொயரிங் பண்ணோம் அப்படின்னா 4q த ஹோல் ஸ்கொயர்டு. ஹோல் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், 4க்கும் அது ஸ்கொயர்டு தான், q-க்கும் அது ஸ்கொயர் தான். ஸோ தட் மீன்ஸ் 4 ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன அர்த்தம், 4 into 4. ஸோ
So 4 4s are 16 q squared. So here we can take the common, that is what 4. ஏன் 4 ஐ மேம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது நமக்கு டிவிசிபிள் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு வெளியில் இருக்க அந்த 4 மல்டிபிள்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் 4ஆல் டிவைடுன்னு சொல்ல முடியும். மேம் அங்கே 16 இருக்குது, அப்போ கண்டிப்பாக டிவைட் ஆகும் தானே மேம், ஏன்னா அது 4ன்றது 16 டேபிள் இருக்குது. ஆனால் கன்சிடர் பண்ணும்போது நம்ம சொல்லலாம், பட் ஆனால் எடுத்து காட்டி எழுதும் போது கண்டிப்பாக என்ன டேபிளில் சொல்லியிருக்காங்களோ அதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கணும். இப்போ டிவைடட் பை 2 அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 மல்டிபிள்ஸாக இருக்கணும். டிவைடட் பை 3 அப்படின்னா 3யோட மல்டிபிள்ஸ். ஸோ அப்போ அதுக்கு தான் காமன் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே காமன் வெளியில் எடுக்கிறோம் அப்படிங்கிறபோது 4 தான் எடுக்க முடியும். ஸோ 4ஐ வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா 4q ஸ்கொயர்டுன்னு கிடைக்குது. அப்போ மல்டிபிள்ஸில் இருக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம எந்ததோட மல்டிபிள்ஸில் இருக்குது அப்படிங்கும்போது திஸ் இஸ் டிவிசிபிள் பை 4. இங்கே ஏதாவது ரிமைண்டர் இருக்கா, அதாவது ப்ளஸ் 1ன்னு இருக்கா, இல்லை. +2 அப்படின்னு இருக்கா, இல்லை. அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் 0. ஸோ அப்போ ரிமைண்டர் இஸ் 0 பிகாஸ் ஹியர் இட் செல்ஃப் ஐ ஹவ் டோல்ட் ஆர் ஈக்குவல் டு 0. அங்கே நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு 0வே தான் ரிமைண்டராக கிடச்சிருக்கு. ஸோ திஸ் டிவிசிபிள் பை 4 லீவிங் ரிமைண்டர் 0. Then next one we want to use the second one, that is what r equal to 1. So r equal to 1 means you have to substitute a equal to 4q plus 1. ஸோ அப்போ இதையும் நம்ம இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணி காட்டணும். ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 4q plus 1 the whole squared. அப்போ நமக்கு இந்த இது பார்த்தோன்னே நமக்கு தோன்ற ஃபார்முலா என்ன ஃபார்முலா a plus b the whole squared. So the a plus b the whole squared, that is equal to a squared plus b squared plus 2ab. In place of a you have to substitute 4q. In place of b you have to substitute 1. So that means substitute பண்ணியிருக்கோம். இங்கே என்னது 4q the whole squared plus 1 squared plus 2 into a into b. That means 2 into 4q into 1. So already I have said 4க்கும் இந்த ஸ்கொயர் உண்டு, க்யூக்கும் அந்த ஸ்கொயர் உண்டு. ஸோ தட் மீன்ஸ் 16q ஸ்கொயர். நான் ஆர்டர் அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளஸ் இங்கே இதை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 4s are 8, 8 1s are 1. ஸோ 8 into 1 8. ஸோ 8 into q ப்ளஸ் 1 ஸ்கொயர் மீன்ஸ் 1. ஸோ 8q ப்ளஸ் 1. இது ரெண்டுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் 4qவையே வெளியில் எடுக்கலாம். ஆனால் நம்ம காட்டும் போது வெறும் 4ஐ மட்டும்தான் மல்டிபிள்ஸாக காட்டணும்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எதை மட்டும் காமன் எடுத்தால் போதும் 4ஐ மட்டும் காமனாக எடுத்தால் போதும், க்யூவை எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அங்கே நமக்கு q ஈக்குவல் டுன்றதை நமக்கு ரேஷனல் நம்பர்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ இங்கே இதுவும் என்னவாகுது டிவிசிபிள் பை 4. இங்கே நமக்கு என்ன ரிமைண்டர் இருக்குது 1. ஸோ ஹியர் லீவிங் த ரிமைண்டர் as 1. Then next we have to use r equal to 2. So r equal to 2 அப்படின்னு substitute பண்ணோம் அப்படின்னா a equal to 4q plus 2. Squaring the term, that is what 4q plus 2 the whole squared. So here also we have used the same formula, that is a plus b the whole square. So in place of a you have to substitute 4q. In place of b you have to substitute 2. So that means what 4q squared plus 2 squared plus 2 into 4q into 2. So that means 16q squared. 2 squared means what 2 into 2. So 2 2s are 4 plus here 4 2s are 8, 8 2s are 16q. So see all the terms 16 4 16. Already I have said 4 தான் நம்ம காமன் எடுக்க போகிறோம். ஸோ 4 காமனாக எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது இங்கே வந்து 4 வெளியில் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் 4 into 4 தானே 16. ஒரு 4 வெளியில் வந்துருச்சு. ஸோ அப்போ உள்ள ஒரு 4q ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 16q இருக்குது. ஸோ இங்கேயும் 4 into 4 தான். ஒரு 4 வெளியில் வந்துட்டா 4q. இங்கே ஆல்ரெடி இருக்கிறதே ஒரு 4. அப்போ தட் மீன்ஸ் வாட் 1 4 is 4 தான் நம்ம சொல்லுவோம். ஸோ 4ஐ வெளியில் எடுத்துட்டோம். ரிமைனிங் 1 இருக்கிறனால ப்ளஸ் 1. ஸோ இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படிங்கும்போது இங்கே ரிமைண்டர் என்னவா இருக்குது 0வாக இருக்குது. உங்களுக்கே இது புரியும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ 4 இன்ட்டு தான் இந்த 4q ஸ்கொயர் ப்ளஸ் 4q ப்ளஸ் 1ன்னு இங்கே நீங்கள் சொல்லும் போது எப்படி சொல்லிக்கலாம் 4qன்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் இன் பிளேஸ் ஆஃப் q நீங்கள் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க 4q ஸ்கொயர் ப்ளஸ் 4q ப்ளஸ் 1ன்னு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா இந்த 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ரிமைண்டர் இஸ் 0. ஸோ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 4 லீவிங் ரிமைண்டர் 0.
2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ரிமைண்டர் என்னன்னு தான் கிடைக்குது 0. Then we have move on to the next one, that is what r equal to 3. ஸோ r equal to 3 அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே நம்ம என்னது சேம் ப்ரொசீஜர் 4q plus 3. So that means squaring means 4q plus 3 the whole square. Same formula a plus b the whole square. So a equal to 4q, r equal to 3. அப்படி substitute பண்ணோம் அப்படின்னா 4q square plus 3 square plus 2 into 4q into 3. ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் 16q ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4 2s are 8, 8 3s are 24q, 3 ஸ்கொயர்ட் அப்படின்னா 3 into 3 that means what 9. இப்போ நம்ம 4ன்றது தான் காமனாக எடுக்கணும். காமன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்மை 4ஓட மல்டிபிள்ஸாக பிரிக்க முடியுதா, அதாவது 4 8 12 60 20 அதோட அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ ஏதாவது யூஸ் பண்ண முடியுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே 9 இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்ப்ளிட் பண்ணி காட்ட முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா 4 எடுக்கலாம், அடுத்த நம்பர் பார்த்தோம்னா 8, அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12, இங்கே வந்து 9 இருக்குது. ஸோ அப்போ எதை தான் எடுக்க முடியும், 8 + 1. ஏன் மேம் திடீர்னு இதை ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும்போது நம்ம அந்த கான்ஸ்டன்ட் அந்த நம்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமன் எடுக்க பார்க்கணும். ஸோ அப்போ காமன் எடுத்தோம் அப்படின்னா தான் க்யூவோட வேல்யூவுக்கு நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே என்னென்னு பண்ணிக்கிறோம், 9 வந்து 8 + 1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ 4 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 4 வெளியில் எடுக்கும்போது 4q ஸ்கொயர் ப்ளஸ் 6q + 2 ப்ளஸ் இங்கே ரிமைண்டர் இஸ் வாட் 1. ஏன் இந்த 4q ஸ்கொயர் ப்ளஸ் 6q + 2ங்கிறது தான் க்யூவோட வேல்யூவாக இருக்கும். உங்களோட ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான், a ஈக்குவல் டு 4q + r. 4ஓட மல்டிபிள்ஸாக தான் அங்கே கண்டிஷனே நமக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த 4ஓட கண்டிஷனாகவே போட்டுட்டு வரோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 4. இங்கே ரிமைண்டர் இஸ் 1. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் 6th sum. யூஸ் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த HCF, that is highest common factor of, I have choose the second subdivision, that is 867 and 255. First subdivision do it by yourself. இங்கே நமக்கு அவங்களே மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டாங்க என்ன இது யூஸ் பண்ணணும்ன்ட்டு, யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். இந்த வார்த்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பண்ணலைனாலும் அந்த லெமாவை தான் நீங்கள் யூஸ் பண்ணி தான் நீங்கள் போடணும். ஸோ அப்போ இங்கே என்ன யூக்ளிட் டிவிஷன் ஃபார்முலா, that is a equal to bq plus r. Given question is 867 and 255. So நம்ம AB consider பண்ணணும். Which one is greater one, that is A. Another one number is B. So here A is 867, B is 255. ஸோ அப்போ இங்கே லெமா யூஸ் பண்ணுறோம், லெமாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் 867 ஈக்குவல் டு 255. நமக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ன்றது இது வந்து நமக்கு தெரியாததுனால நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மல் டிவிஷன் போடும்போது 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 765 கிடைக்குது. 4 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1020 கிடைக்குது. ஸோ அப்போ அதை விட அது பெருசாக இருக்கிறனால ஸோ 3 டைம்ஸே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ரிமைண்டர் இஸ் 102. So 102 is not equal to 0. So and again same procedure, A equal to 255, B equal to 102. So 225 equal to 102 into 2. 2 times பண்ணோம் அப்படின்னா 204. 3 times பண்ணோம் அப்படின்னா 306. ஸோ அப்போ 306ன்னு கிடைக்கும் போது 306 கிடைச்சிச்சு அப்படின்னா அதை விட அது பெருசாக இருக்கனால ரிமைண்டர் இங்கே வந்து 2 times எடுத்துக்கிட்டு remainder is 51. So அப்போ 51 is not equal to 0. Same procedure, A equal to 102, B equal to 51. So அப்போ 102 equal to 51 into 2 times. 2 times பண்ணோம்னாவே நமக்கு என்னன்னு தெரிஞ்சது 102ங்கிறது தெரியுது. So remainder is 0. So therefore HCF of 867 and 255 is 51. Do the third subdivision and fourth subdivision also. See the 7th one. Find the largest number which divides 1230 and 1926, leaving remainder 12 in each case. That means what? 1230 also remainder is 12. 1926 also remainder is 12. Already this sum we had seen in the example also. Now see the remainder is
12. Here we want to find the HCF of the required number. So the required number we want to find. So for that you have to subtract 12 for the both numbers. So subtract பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது 1230 minus 12. If you subtract means you get 1218. Likewise 1926 minus 12. If you subtract means we get 1914. So for these two numbers we want to find the HCF by using the Euclid division lemma. So Euclid division algorithm. So algorithm is what? A equal to BQ plus R. So which one is greater one? That is 1914. So A equal to 1914, B equal to 1218. Here 1914 that is equal to 1218. If you multiple with 2 means that is what? Above 2000. So we have to multiple into one time. So if you multiple with one time means we want to know the remainder. So you just subtract it. We get what? 696. So it is equal to 0? No, that is not equal to 0. So that means what? Here A equal to 1218, B equal to 696. So same step by step procedure. 1218 equal to 696 into 1. If you multiple means that is you get what? 1300 something. So just you have to subtract. So subtract means we get what? 522. So that means it is equal to 0? No, that is not equal to 0. So here consider as A as 696, B as 522. So if you multiple with 1 means 552. If you multiple with 2 means that is above 696. So just multiple with 1, we get the subtract means 1000 remainder is 774. It is equal to 0? No, not equal to 0. So again same procedure. A equal to 522, B equal to 174. So if you multiple with 3 means we get what? 522. So that means the remainder is 0. Here the HCF is what? 174. So the required number is, that is the required largest number is 174. So see the 8th question. If D equal to D is the highest common factor of 32 and 60. Find x and y satisfying D equal to 32x plus 60y. இங்கே அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்கதே டியை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கணும். HCF of 32 and 60. First of all we want to know the HCF of 32 and 60. Then we want to find the x and y by satisfying same condition. இதே மாதிரியே இருக்கணும் கண்டிஷன். டிக்கு பதிலாக என்ன போட்டிருக்கணும்? என்ன HCF வந்துச்சோ அந்த கண்டிஷனை போட்டு that is equal to 32 into something any value plus 60 into some வேல்யூன்னு வரும். அப்போ ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈக்குவலாக நம்ம எடுத்து போடுறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we want to find the HCF of 32 and 60. So that means by using the Euclid division lemma algorithm, that is A equal to BQ plus R. Here which one is greater one? 60 is greater one. So A equal to 60, B equal to 32. So 60 equal to 32 into 1. If you multiple with 2 means we get 64. So it is greater one. So that means what you have used? Into 1. So we want to know the remainder. You just subtract it. We get the value that is 28. So remainder is 28. That is not equal to 0. So again step by step. That is what? A equal to 32, B equal to 28. So 32 equal to 28 into 1. If you multiple with 2 means we get 56. So that is so the 32 is smaller one. So we want to know the remainder. So 32 minus 28 we get what? 4. So 4 is equal to 0? No, not equal to 0. So here A equal to 28, B equal to 4. So 828 equal to 4 into
we know the table, 4 table, that is what? 4 sevens are 28. So 4 into 7, here the remainder is what? 0. So here itself we get the remainder is 0, means the HCF of 32 and 60 is what? That is 4. So already in question itself they told D is the HCF of 32 and 60. ஸோ அப்போ D equal to நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு 4ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன போட்டிருந்தோம்? தட் இஸ் 60 equal to 32 into 1 ப்ளஸ் 28. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போட்டிருந்தது. செகண்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு இந்த இடத்துல 4ன்றது தான் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் நம்ம அந்த இடத்துல எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு அந்த டீன்ற இடத்துல நமக்கு 4ன்றது வேணும். ஸோ அப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பை பார்க்கும்போது இதில் நமக்கு 4 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 28 into 1னா என்ன அர்த்தம்? 28 தான். ஸோ அப்போது இந்த ப்ளஸ் 4ஐ இந்த சைடு கொண்டு வரலாமா? ஸோ அப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா என்னவா மாறும்? 32 minus 4 that is equal to 28. ஸோ அப்போ அந்த 28க்கு பதிலாக நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 32 minus 4. ஏன் மேம் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்த இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான். D equal to 32 into x plus 60y அந்த ப்ரொசீஜருக்கு கொண்டு வரதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்னென்ன HCFல ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணோமோ எல்லா ஸ்டெப்பையுமே திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே வரும். ஸோ அப்போது இந்த 28க்கு பதிலாக நம்ம என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணிட்டோம்? 32 minus 4ன்னு. அப்போ இங்கேயும் ஒரு 32 இருக்குது, இங்கேயும் ஒரு 32 இருக்கா? அப்போ 2 32 வருது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 32 into 2ன்னு நம்ம மாற்றிக்கலாமா? ஸோ அங்கே அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 32 into 2 நமக்கு இங்கே டீன்ற இடத்துல 4 வரணும். ஸோ அப்போ இந்த -4ஐ நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? இது இந்த சைடு கொண்டு வந்துட்டு 60ஐ நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ -4 இந்த சைடு வந்தால் +4ஆக மாறிடுச்சு. ப்ளஸ் 60 உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது -60 ஆயிடுச்சு. நம்மளோட கண்டிஷனே அங்கே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? D equal to 32x ப்ளஸ் 60y. ஸோ 60க்கு முன்னாடி நமக்கு என்ன சைன் இருக்கணும்? ப்ளஸ் இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ மைனஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த இடத்துல -60 into 1னாவே நமக்கு 60ன்றது நமக்கு தெரியும். இங்கே -16 இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இதுக்கு மைனஸ்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஆனால் சாட்டிஸ்ஃபைல 60க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கனால கண்டிப்பாக எது மைனஸாக இருக்கும்? 1ங்கிறதா மைனஸாக இருக்கும். ஸோ அப்போ 60 into -1. ஸோ அப்போ இந்த கண்டிஷனுக்கும் இந்த கண்டிஷனையும் கம்பேர் பண்ணும்போது Dக்கு நேராக 4 வந்துருச்சு, 32க்கு நேராக 32, எக்ஸுக்கு நேராக 2, 60க்கு நேராக 60, ஒய்க்கு நேராக -1. ஸோ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு -1. 9th question. A positive integer when divided by 88 gives a remainder as 61. What will be the remainder when the same number is divided by 11? இங்கே ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 கண்டிஷனுமே ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, வென் டிவைடட் பை 88 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன ரிமைண்டர் கிடைக்கிது? 61ன்றது நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே வாட் வில் பி த ரிமைண்டர்? இங்கே நம்ம ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது செகண்டுக்குள்ள ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். வென் த சேம் நம்பர், இங்கேயும் ஒரே நம்பரை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து டிவைடட் வந்து 88ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே டிவைடட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 11ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ 88ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 61 கிடைக்கிது. இங்கே 11ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கிது? ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஈக்குவலிட் அல்காரிதம் போட போகிறோம். ஸோ அப்போ A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. ஸோ இங்கே Bங்கிறது தான் 88, Rங்கிறது தான் 61. ரெண்டுக்குமே போத் A சேம் தான், ஏன்னா சேம் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே A ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ அங்கே லெமாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பிக்கு பதிலாக 88, ஆருக்கு பதிலாக 61. ஸோ அப்போ A ஈக்குவல் டு 88Q ப்ளஸ் 61. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? டிவைடட் பை 11. இங்கே ஒரு ரிமைண்டர் தான் நமக்கு தெரியணும். ஸோ அங்கே ஆறுன்னு எடுத்ததுனால இங்கே R1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ B ஈக்குவல் டு 11, R1 இஸ் we want to find. ஸோ தட் மீன்ஸ் A ஈக்குவல் டு 11
Q1 பிகாஸ் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கிறது Qன்னு இருக்குது, இங்கே Q1 நம்ம கோஷன்ட். ஏன்னா ரெண்டுக்குமே கோஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் அங்கே Q, இங்கே Q1. மேபி அது சேமாக கூட இருக்கலாம். ப்ளஸ் R1. தென் we want to both the A are சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், ஏக்கு பதிலாக ரெண்டு பக்கமே ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ அப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா 88Q + 61 ஈக்குவல் டு 11Q1 + R1. ஸோ அப்போ நமக்கு வந்து டிவைடட் பை 11ஆல் பண்ணும்போது தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமுமே 11ஆல் மல்டிபிள்ஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈக்குவல் பண்ணி காட்ட முடியும். இங்கே நம்ம 88 கொண்டு வர முடியாது. ஸோ 11ஆல் அதே நம்பரை டிவைட் பண்ணுறோம், இங்கேயும் 11ஆல் பண்ணோம் அப்படின்னா தான் ஈக்குவல் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 88க்கு பதிலாக 11 × 88ன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஸோ அப்போ 11 8s are 88ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ 11 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 8Q. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம காமன் எடுக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 61 அப்படிங்கும்போது நம்ம எப்படி 11 டேபிளில் தான் நம்ம யோசிச்சு வரோம். ஸோ அப்போ 11 டேபிள் அப்படின்னு யோசிக்கும் போது 11 5s are 55, 11 6s are 66ன்னு போயிடுது. ஸோ அப்போ 55 தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ 55 + 6 தட் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சேம் ஆஸ் இட் இஸ். வாட் இஸ் தட், 11Q1 + R1. ஸோ அப்போ இங்கேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், 11 காமனாக வெளியில் எடுக்க முடியும். ஸோ அப்போ 11 காமனாக எடுத்தோம் அப்படின்னா 11 × 8Q + 5 பிகாஸ் 11 5s are 55. ஸோ அப்போ 11 வெளியில் எடுத்துட்டோன்னா 5 உள்ளே தான் இருக்கும் ப்ளஸ் 6. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் கண்டிஷன் பார்க்குறோம். 11க்கு 11 சேமாக இருக்குது. Q1 பிளேஸில் தான் என்ன இருக்குது, 8Q + 5. ஸோ அதுதான் நான் சைடில் எழுதி காமிச்சிருக்கேன். Q1 = 8Q + 5. ஸோ அப்போ R1 = வாட், ரிமைண்டர் தான் நம்ம எப்பயுமே ப்ளஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்போ R1 = 6. ஸோ த ரிமைண்டர் இஸ் 6. Now see the 10th question. Prove that two consecutive positive integers are always co-prime. consecutive அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே கண்டினியூஸ் நம்பர்ஸ், தட் இஸ் வாட் 4 5 8 9. ஸோ அடுத்தடுத்த நம்பரை தான் நம்ம கன்சிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். இங்கே கோ ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு நோ த கோ ப்ரைம். அந்த நியூ வேர்டாக இருக்கனால அதோட டெஃபினிஷன் தென் அதோட மீனிங் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ கோ ப்ரைம் தட் மீன்ஸ், first of all we want to know the definition, that is a co-prime number is a set of numbers or integers which have only one as their common factor, that is their highest common factor will be 1. So and the co-prime or also known as relatively prime or மியூச்சுவலி ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதுதான் அங்கே கண்டிஷனே. இங்கே என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸ். செட்டுங்கும் போதே நமக்கு தெரியும் 2 நம்பராகவும் இருக்கலாம், 3 நம்பராகவும் இருக்கலாம், அது எத்தனை நம்பராக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த எத்தனை நம்பர் வேணால் இருக்கும்போது அதோட HCF நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு 1ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த 1ன்றது வந்துச்சுன்னா, இப்போ 2 நம்பர், இப்போ 2 3 எடுக்கிறோம் அப்படின்னா 2 3யோட HCF என்னது 1 தான். ஏன்னா அது ரெண்டுலேயுமே எந்த டேபிளில் மட்டும்தான் வரும், 1 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையுமே வராது. ஸோ அப்போ அங்கே என்னது 2ம் 3யும் கோ ப்ரைம்ன்றதை நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி 4 5 எடுக்கிறோம். 4 5 எடுக்கும் போது அதுவும் எந்த டேபிளில் தான் வரும், 1 டேபிளில் மட்டும்தான் வரும். 4ங்கிறது 2 டேபிளில் வரும். ஆனால் இந்த 2 பேர் நம்பருக்கும் HCF பார்க்கும்போது வெறும் எந்த நம்பர் மட்டும்தான் வரும், 1ங்கிறது தான். ஸோ அப்போ அதுவும் என்ன தான் கோ ப்ரைம்ங்கிறது நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். So let us consider two consecutive positive integer. ஸோ அப்போ நமக்கு consecutive positive நம்பர்ஸ்னால் அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். இப்போ நான் வந்து 4ம் 5ம் எடுக்கிறேன் அப்படின்னா 4 நான் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 4ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும், 1 ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லா நம்பருக்கும். இப்போ 8ஐயும் 9ஐயும் எடுக்கிறேன் அப்படின்னா 8ஐ நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துனா 9 எப்படி வரும், 8 + 1 9 நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே நமக்கு எந்த 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், எக்ஸ் அண்ட் எக்ஸ் + 1. ஸோ இங்கேயும் நம்ம என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம், யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ தட் இஸ் A = BQ + R. ஸோ நமக்கு எக்ஸ் பெருசா எக்ஸ் + 1 பெருசா, we know that x + 1 தான் பெருசு. ஏன் அப்படின்னா இப்போ நான் 1ன்னு எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா
1 கிடைக்கும். அடுத்து 1 + 1ங்கும் போது நமக்கு எது 2 தான் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எது பெருசுன்னு சொல்லுவோம், 2 தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ a = x + 1, b = x. ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a = x + 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ பிக்கு பதிலாக எக்ஸ். ஸோ எக்ஸோட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு சேம் அதே இது மறுமணம் இங்கே டிவைட் பண்ணி காட்ட முடியாது. ஸோ x + 1 இன்ட்டு இங்கே டிவைடட் பை எக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன தான் பண்ணுவோம், 1x is xன்னு தான் நம்ம போட்டாகணும். ஸோ அப்போ இங்கே ரிமைண்டர் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக x × 1 + 1. ஸோ 1 is not equal to 0. ஸோ அகெயின் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸோ a = x, b = 1. ஸோ அப்போ x = bன்ற இடத்துல என்ன போட போகிறோம், 1ன்ட்டு. ஸோ அப்போ 1ன்ற இடத்துல இங்கே டிவைட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அப்போ அங்கே டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எக்ஸு 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடைக்கும், எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ x - x 0. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது, எக்ஸு. ஸோ கோஷன்ட் வந்து எக்ஸு, ரிமைண்டர் இஸ் 0. அப்போ இங்கே HCFங்கிறது என்னது, 1. ஸோ அப்போ கண்டிப்பாக 2 கன்சிக்யூட்டிவ் நம்பரோட HCF கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், கோப்ரைமாக தான் இருக்கும். ஸோ therefore x and x + 1 are coprime. Okay students, today's session is over. Write your CW neatly and properly. Thank you.